What's inside? Yeah, let is the access to this pencil. So you all know, for a real pendulum, consisting of a swinging rigid body called a compound pendulum, the length is more difficult to define, right? So, a real pendulum swings with the same period as a simple pendulum with a length equal to the distance from the pivot point. ஹாய், எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? குட் மார்னிங் சார். நேத்து ராத்திரி எங்க இருந்த? படிச்சுட்டு தான் சார், படிச்சுட்டு இருந்தான். ஃபுல் நைட்டு படிச்சுட்டு இருந்தான். அப்படியா? ரியலி? ஆமா சார், 2 நாளா தூங்காம படிச்சுட்டே இருந்ததுனால இப்படி சொங்கி போயிட்டான் சார். என்னடா வளர்ற? சொங்கி போற அளவுக்கு சார் என்ன படிச்சீங்க? இண்டக்ஷன் மோட்டர் சார், இண்டக்ஷன் மோட்டர் ஃபுல் சாப்டர் படிச்சுட்டு இருந்தான் சார். இல்ல ஃபுல் சாப்டர்? நான் எங்கடா? In that case, Mr. Savarkodi Sendil, எஸ் சார். can you tell us how an induction motor starts? Stop it! சார் ராம். Mr. Sendil, எஸ் சார். let's have a cup of tea in my office. ஓகே Sir, close the door. உனக்கு டைப் பண்ண தெரியுமல்ல? தெரியும் சார். Come sit. சார் ஐம் சாரி சார். Please type. அன்புள்ள ஐயா, நான் மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், உங்கள் மகன் ஒழுக்கமின்மையின் காரணமாக இந்த கல்லூரியை விட்டு நோ delete the matter. Go back. உங்கள் மகன் சேவற்கொடி செந்தில் இந்த கல்லூரியை விட்டு நீக்கப்படுகிறார். Come on, type. Go ahead. சார், எங்க அப்பா செத்துருவார் சார். என்னுடைய இந்த முடிவே இறுதியானது. அவர் உயிரோட இருக்கிறதே என்ன ஒரு இன்ஜினியர் ஆக்கி பார்க்கறதுக்கு தான் சார். அது என் வீட்டு வாசல்ல பிஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். என்ன இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். சார் ப்ளீஸ் சார். ஓகே, லெட்டர்ல இருந்து உன் பேர் எடுத்துரு. உன் பேருக்கு பதிலா பஞ்சவன் பாடி வந்து பேர் எழுது. நேற்று ராத்திரி அவனை உன் கூட இருந்தான்னு எனக்கு நல்லா தெரியும். நீ அப்ரூவரா மாறிடு, உன்னை மன்னிச்சிடுற. உனக்கு 7.5 நிமிஷம் டைம் தரேன், யோசிச்சு சொல்லு. நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த மரணமும் நினைக்கின்றதா? சிறந்தவள் நீதான் என்று உன்னை கூட்டிச் செல்ல துடிக்கின்றதா? இறைவனே இவன் உயிர்
செடி அதை மரணம் தின்பதா இவன் சிரித்து பேசும் அந்த மானிட்டர் பாரு. அதை விழுந்த அதிர்ச்சியில பாடி பேரலைஸ்ட் ஆயிடுச்சு. ஆனா மைண்ட் அலர்ட்டா இருக்கு. அவனால நம்மள பார்க்க முடியும், கேட்க முடியும், ஆனா ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. அவன் முன்னாடி யாரும் அழ வேண்டாம், நார்மலா பேசுங்க, மோட்டிவேட் பண்ணுங்க, அவனை சந்தோஷப்படுத்துங்க, சிரிக்க வேண்டாம். டேய் செந்தில், ஒரு குட் நியூஸ். உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சு. ரியா யூஎஸ்ல இருந்து புது மருந்து வர வச்சு கொடுத்தா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. டேய், உங்க குடும்பத்துல என்ன ஏதாவது வேண்டுதலா? ஒருத்தர் எந்திரிச்சா இன்னொருத்தர் படுத்துறது. எந்திரா, அன்னைக்கு போன ஸ்கூட்டர் ரைடு உங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சான். சொன்னா நம்ப மாட்டேன். ரியாவோட ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு உனக்கு மருந்து வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காரு. டொக்கு போட்ட மாட்டாரு. வெங்கட் உங்ககிட்ட பேசணும்னா ஹாஸ்டல் வெப்கேம்ல இருக்கான். டேய் இங்க பாருடா, வைரஸ் ஒன் டிஸ்மிஸல கேன்சல் பண்ணிட்டான். ப்ராப்ளம் சால்வ். எழுந்திருடா. டேய், இனிமே நம்மளாம் ஒன்னா பழையபடி காலேஜ் போறோம்டா. டேய், கம் ஆன், cheer up man. நினைவின் தாழ்வாரத்தில் எங்கள் கூறல் கொஞ்சம் கேட்கவில்லையா? மனமெல்லும் மேல்வானத்தில் எங்கள் ஞாபகங்கள் பூக்கவில்லையா? Happy birthday to you. உனக்கு பிடிச்சறாம்டா. ஹரி, டேய் இங்க பாருடா, உங்க அம்மா புது சேலை கட்டியிருக்காங்க. போத்தீஸ்ல வாங்கினதுடா, உங்க அம்மாக்கு பிடிச்ச வாடாமல்லி கலர். 2000 ரூபாய் வேண்டாம், பாருடா. டேய் எந்திரிச்சு பாருடா. பழைய கேரி வச்ச ஜாடியில இல்ல. ஒண்ணு இல்லடா, 10 படம் வாங்கியிருக்காங்க. 10. பாருடா. டேய் செந்தில், பாருடா. பாட்டு எப்படி உனக்கில்லை இரக்கமா? தாயிவள் அழுகுரல் கேட்ட பின்னும் உறக்கமா? ஜெயா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஜியாக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுடா. 10 பைசா வரதட்சணை இல்லாம மாப்பிள்ளைக்கு 100 பவுன் நகை, நட்டு, சீரு, சனதி எதுவுமே வேணாமா? ஜெயா மட்டும் போதுமா? ஜெயா மட்டும். ஆமாடா. டேய் டேய், உனக்கு மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமா? மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமாடா? கெஸ் பண்ணி பார்க்கலாம். டேய், உனக்கு கூட அவன நல்லா தெரியும்டா. அவனுக்கு கூட மிருகங்கள்னா ரொம்ப பிடிக்கும். அவன் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் ஆக போறானாடா. நம்புடா. டேய் நான் சொல்றேன். அலங்காரா கொன்னே போடுவாடா. டேய், மாப்பிள்ள வேற யாரும் இல்ல, நம்ம வெங்கட்ரா. நம்ம வெங்கடே தான். கல்யாணத்துல போட்டோகிராஃபர் செலவு கூட இல்ல. கல்யாண போட்டோவா அவனே எடுப்பான். வெங்கட் உங்க அக்கா ஜெயாவை கல்யாணம் பண்ணிக்க போறான்டா. மாப்பிள்ள ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. செந்தில், செந்தில். செம்ம ரெஸ்பான்ஸ் டா. செந்தில், அம்மா. 1 கிலோ தக்காளி வெங்காயம் ஃப்ரீயா கொடுத்திருந்தாலே எந்திரிச்சு உட்காந்துருப்பான். என்னைய அனவசியமா பலிக்கடா ஆக்குனா. மச்சான், தேங்க்ஸ் டா வெங்கட். உன் தியாகத்துக்கு ஈடு இணையே இல்ல. எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்த முகூர்த்தத்திலே வெங்கட் உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லிட்டா. ஓகே டன். ஓகே ஹரி, புழுகிறதுக்கு ஒரு அளவு இல்லையடா. தப்பிச்சடா நீ.
வானன்பா வானன்பா தோள்களில் சாயவா வாழ்ந்திடும் நாளெல்லாம் நான் உன்னை தாங்கவா. டாக்ஸி கேட்டிருந்தீங்களா? வந்திருக்கு. நான் தான் வர சொன்னேன். எதுக்கு டாக்ஸி? கேம்பஸ் இன்டர்வியூக்கு போகிறேன். நீ என் கூட வரியா? இல்லை, நான் இன்டர்வியூக்கு போகிறேன், நீ வீட்டுக்கு போகிற. நான் எதுக்கு வீட்டுக்கு போகணும்? நாம் அன்றைக்கி பாரிக்கிட்ட ப்ராமிஸ் பண்ணமே, ஞாபகம் இல்லையா? உன் டைய கொடு. விளையாடாதடா, நான் இன்டர்வியூக்கு போகணும். இதை படிச்சா நீ இன்டர்வியூக்கு போக மாட்டேன்னு நினைக்கிறேன். என்னது? லெட்டர். ஹங்கேரியிலேருந்து யாரோ மாத்தே, பென்ஸ் மாத்தே, ஃபோட்டோகிராஃபரா? அந்த லெட்டர் போஸ்ட் பண்ணிட்டியா? பிரசிலியன் ரெயின் ஃபாரஸ்ட்ல ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம். இந்த மூஞ்சிக்கு ஒரு சம்பளம் வேற. அப்பா ஒத்துக்க மாட்டார். போடா, தைரியமா போய் உங்க அப்பா கிட்ட பேசு, மனசு விட்டு பேசி புரிய வை. இன்னைக்கு நீ பயந்து விட்டுட்டன்னா சாகிற வரைக்கும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ முடியலையேன்னு நினைச்சு வேதனைப்படுவடா. எல்லார் லைஃப்லயும் ஒரு கட்டத்துல எந்த பக்கம் போறதுன்னு முடிவு பண்ற ஒரு முக்கியமான சூழ்நிலை வரும். இந்த பக்கம் போனேன்னா கேம்பஸ் இன்டர்வியூ, இன்ஜினியரிங் வேலை, ஃபேக்டரி வாழ்க்கை. அந்த பக்கம் போனேன்னா காடு, மிருகங்கள், ஃபோட்டோகிராஃபி. உன் வாழ்க்கையை மாற்ற போற அந்த நிமிஷம் இதுதான். முடிவு பண்றா. இந்த கிஃப்ட் அவனுக்கு பிடிக்கும்ல? என்னங்க, ஏற்கனவே ஏகப்பட்ட கடன் இருக்கு. இந்த சமயத்துல இவ்வளோ விலை கொடுத்து இந்த கம்ப்யூட்டர் அவசியமா? என்ன பேசுற? நம்ம பையனுக்கு இன்னைக்கு முத வேலை கிடைக்க போகுது. நம்ம பல வருஷ கனவு நனவாக போகுது. இப்ப போய் பணத்தை பார்த்துக்கிட்டு. வெங்கட், ஏய், உனக்கு இன்னைக்கு இன்டர்வியூ இருக்குல்ல? நான் போகலப்பா. ஏன்? நான் இன்ஜினியராக விரும்பலப்பா. என்னாச்சு? ஏதாவது ஆக்சிடெண்டா? நான் காலேஜ் பில்டிங் மாடியிலேருந்து குதிச்சிட்டேன் சார். ஏன்? என்னை காலேஜ்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. எதுக்கு? நான் குடிச்சிட்டு பிரின்சிபல் வீட்டு வாசலில் ஒன்று கடிச்சிட்டேன் சார். அந்த பஞ்ச பரதேசி கண்டதையும் பேசி உன்னை பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காண்டா. எனக்கு இன்ஜினியரிங் வரமாட்டேங்குதுப்பா. அப்படியே ஆனாலும் மட்டமான இன்ஜினியராக தான் ஆவேன். பாரியோட சிம்பிள் பிலீஃப், உனக்கு பிடிச்ச வேலையை செய், அப்ப வேலையா இருக்காது, சந்தோஷமா இருக்குங்கிறான்ப்பா. அந்த அந்த காட்டுக்குள்ள போய் நீ என்ன தர சம்பாதிப்ப? ஸ்டைஃபண்ட் கம்மியாக தான் இருக்கும், ஆனா கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கும்பா. டேய், இன்னும் 5 வருஷத்துல உன் கூட படிச்சவனுங்களா சொந்த வீடு காருன்னு செட்டில் ஆயிடுவானுங்கடா. பின்னாடி நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. நான் சந்தோஷப்படுவேன்ப்பா. நான் இன்ஜினியர் ஆனதான்ப்பா லைஃப் லாங் ஃபீல் பண்ணுவேன். டேய், ஊரே உன்னை பார்த்து சிரிக்கும்டா. உங்க பையன் பெரிய இன்ஜினியரா வருவான்னு எல்லாரும் எவ்வளவு பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஐஇசியில் சேர்ந்து படிக்கிறதுக்கு உங்க பையன் கொடுத்து வச்சிருக்கணும்னு கிருஷ்ணமூர்த்தி அங்கிள் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. இப்ப அவங்களா என்னடா நினைப்பாங்க? கிருஷ்ணமூர்த்தி அங்கிள் என் ரூம்க்கு ஏசி வாங்கி போடலப்பா. என்ன ஃபீஸ் கட்டி படிக்க வச்சது அவர் இல்லப்பா. சின்ன வயசுல என்ன தோலை தூக்கி வச்சுக்கிட்டு ஜோலாம் சுத்தி காமிச்சது அவர் இல்லப்பா. அதெல்லாம் பண்ணது நீங்கப்பா. நீங்க என்ன நினைக்கிறேங்கிறதப்பா எனக்கு முக்கியம். என்னடா, ஏதாவது படம் பார்த்துட்டு வரியா?
டயலாக் அடிக்கிறியா? ஐயோ கோபப்படாதீங்க. அவன் ஏற்கனவே மனசு சரியில்லாம இருக்கான். அப்புறம் அந்த செந்தில் மாதிரி ஏடா கூடமா ஏதாவது பண்ணிக்க போறான். நான் எதுவுமே பேசக்கூடாதுல? எதுவும் பேசல, ஒன்னும் பேசல. நான் ஏதாவது பேசுனா சார் மாடியில இருந்து எகிரி குச்சிருவாரு. இல்லப்பா, நான் தற்கொலை எல்லாம் பண்ணிக்க மாட்டேப்பா, ப்ராமிஸ். அப்பா இங்க பாருங்கப்பா, பாரு உங்க போட்டோ என் பர்ஸ்குள்ள வச்சுட்டு என்ன சொன்னான்னு தெரியுமா? என்னைக்காச்சும் உனக்கு தற்கொலை பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த போட்டோ எடுத்து பாரு. உன் டெட் பாடியை பார்த்தா அவங்க முகத்தில் இருக்க சிரிப்பு என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொன்னாப்பா. அப்பா நான் உங்ககிட்ட மனசு விட்டு பேச வந்திருக்கப்பா. தற்கொலை எல்லாம் பண்ணிக்குவேன்னு பயமுறுத்த வரல. அப்பா நான் போட்டோகிராஃபர் ஆகிறதுனால என்னப்பா இட போகுது? சம்பளம் கம்மியா வரும், சின்ன வீடு, சின்ன காரு, ஆனா சந்தோஷம் பெருசா இருக்கும்பா. ஐ வில் பி வெரி ஹாப்பி. வர பணத்துல உங்களுக்கு ஒரு நல்ல சட்டையும் அம்மாக்கு ஒரு நல்ல புடவை வாங்கி கொடுத்தா கூட என் மனசுக்கு நிறைவா இருக்கும்பா. நான் எப்பவும் நீங்க சொல்றபடி தானேப்பா நடந்துகிட்டு இருக்கேன். இந்த ஒரே ஒரு வாட்டி என் மனசு சொல்றபடி நடந்துக்க விடுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா, அப்பா ப்ளீஸ். அப்பா ப்ளீஸ்ப்பா. நான் இதை திருப்பி கொடுத்துட்றேன். வெங்கட், ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா என்ன விலை ஆகும்? இதை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிடலாம். மேல பணம் ஆகும்னாலும் தந்துடுறேன். போப்பா, போய் பிடிச்ச வேலையை செய்.